தமிழ்நாட்டில் 11 மாவட்ட ஊராட்சிகள், 40 ஒன்றியங்கள், 117 ஊராட்சிகளில் தொகுதி மறுவரையறை செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் மறுவரை ஆணைய கூட்டம் இன்று நடைபெறுகிறது. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் 11 மாவட்ட ஊராட்சிகள், 40 ஒன்றியங்கள், 117 ஊராட்சிகளில் தொகுதி மறுவரையறை செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் மறுவரை ஆணைய கூட்டம் இன்று நடைபெற்றது. உள்ளாட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றுவது குறித்தும் அரசிற்கு பரிந்துரை செய்ய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. வார்டு எல்லை மறுவரையறை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைப்பில் செய்தியாளர் மகேந்திரன் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் உள்ளாட்சியில் மறுவரையறை செய்ய முடிவு செய்வதற்காக தகவல் வெளியாகி இருக்கிறது. மறுவரையறை பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலை வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 11 மாவட்ட ஊராட்சிகள், 40 ஒன்றியங்கள், 117 ஊராட்சிகளில் தொகுதி மறுவரையறையை செய்வதற்கு முடிவு செய்வதற்காக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் இன்று இந்த மறுவரையறை ஆணைய கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆணைய கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உள்ளாட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றுவது குறித்தும் அரசுக்கு பரிந்துரை செய்ய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வார்டு எல்லை மறுவரையறை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான இந்த ஆலோசனை கூட்டத்தில் உள்ளாட்சியில் மறுவரையறை செய்வதற்கு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.